ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பசங்களா நம்மளோட 11th குவார்டர்லியில் கேட்கக்கூடிய எல்லா லாஸுமே நான் உங்களுக்கு லைனாக சொல்லிட்டேன். நம்ம நேப்பியர் லா பார்த்துட்டோம், லாஸ் ஆஃப் கொசைன்ஸ் பார்த்துட்டோம், இன்னைக்கு லாஸ் ஆஃப் சைன் பார்க்க போகிறோம். இது எல்லாமே கிரியேட்டிவ் கொஸ்டின் அண்ட் இட் வில் கம் அஸ் அ 5 மார்க் கொஸ்டின் ஃபார் யூ. சரிங்களா? ஸோ இன்னும் இந்த தீமலன் சேல் உங்களுக்காக எக்ஸ்டெண்ட் ஆகப்பட்டிருக்கு. ஸோ யாராவது இன்னும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, எப்படி ஜாயின் பண்ணுவாங்க? நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க தீமணல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜ் வரும்டா பசங்களா. லிங்க் பண்ணீங்கன்னா இதில் உங்களுக்கு தேட கஷ்டமாக இருக்கும், அதனால 11th அப்படிங்கிற ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் சி திஸ் தீமணல் ஃபார் 1 year, சிஎஸ்க்காக ஒரு கோர்ஸ், பயாலஜிக்காக ஒரு கோர்ஸ், ரெண்டுமே 1500 1 year கோர்ஸ். இதே 11th 12th ரெண்டும் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா 2500 இஸ் அ ஃபீ ஸ்ட்ரக்சர். சரியாடாமா? அண்ட் அதே மாதிரி குவார்டர்லியில வரப்போற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிளேலிஸ்டா வரும். கரெக்டா? எஸ், இந்த பிளேலிஸ்ட்டை நீங்க எங்க போகணும்? சரி, குவார்டர்லி பிளே புக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு கீழே இருக்கா, அதை கிளிக் பண்ணி பார்க்கணும். சரியாடாமா? ஸோ அதை எப்படி மேம் நான் கிளிக் பண்ணி பார்க்கறது? ஸோ கிளிக் பண்ணி போனீங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் விண்டோ. அண்ட் இந்த விண்டோவில் 11th ஸ்டாண்டர்ட் இருக்கும். இதில் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பான். நீ தேடி தேவையில்லை, குவார்டர்லி டைமில் ஆட் இல்லாமல் நான் பார்க்க வேண்டிய விஷயத்த டக்குன்னு பார்த்து முடிக்கிறதுக்கு ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சரியா? இந்த இதுக்குள்ளே வந்துட்டு யூ வில் கெட் திஸ் ஆப்ஷன்ஸ். இது நிறையா இருக்குது. கிளாஸ் லைட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிக்கும். சரியாடாமா? ஆனால் இதிலே பார்த்து இதுலேயே டெலிகிராம் குரூப்பும் இருக்குது. இந்த டெலிகிராம் குரூப்பில் தான் இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கூட வந்திருக்கும். ஸோ இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியாடாமா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? லாஸ் ஆஃப் கொசைன்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோமா? சாரி, லாஸ் ஆஃப் சைன். கரெக்ட். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுமே சொல்லிடுறேன். ஸோ அப்போ எனக்கு 2R அப்படின்னா எனக்கு யார் வேணும்? எனக்கு சர்க்கிள் வேணும். சரியா? ஒரு சர்க்கிள் வேணும். முதல் கேஸ், 2-3 கேசஸ். இப்போ சர்க்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் வரையறீங்க. ட்ரையாங்கிள் கட்டி எப்படி வேணாலும் இருக்கலாம்டாமா, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் வந்து உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள் எனக்கு வந்துட்டு அக்யூட்டா கூட வரலாம். எஸ், இதுல ஆச்சரியம் என்னன்னா உனக்கு ஒரு இட்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா மாறிடும். ஒரே நிமிஷங்க, நம்மளே வந்து அக்யூட் ஆங்கிளா. சரி, உள்ளுக்குள்ள இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அக்யூட்டு, ரைட் ஆங்கிள் வரும், இல்லைன்னா அப்யூஸ் ஆங்கிளா வரும். மூணுமே அக்யூட்டா இருந்தா அதுக்கு பேர் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாடாமா? ஸோ ஐ ஹாவ் அன் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபுல்லா சர்க்கிள் ஃபுல்லா கவர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். சரியா? இப்படி வருவாப்ல. கரெக்டா? பாத்தீங்கன்னா எல்லா ஆங்கிளுமே லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ இது ஏ, இது பி, இது சி. சரியாடாமா? அண்ட் சென்டர் பாயிண்ட் வந்து ஓ. இது எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்ட்? சென்டர் பாயிண்ட் வந்து ஓ. இதுல இருக்கிறது எல்லாமே என்னதுடாமா? அக்யூட் ஆங்கிள். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ஏவை அக்யூட் ஆங்கிளா வச்சுக்கிறோம். வாட் வி ஆர் சேயிங், ஏவை நம்ம அக்யூட் ஆங்கிளா வச்சுக்கிறோம். ஒரு ஆங்கிளை பத்தி பேச ஃபர்ஸ்ட் ஏ பை சைன் ஆர், அது வந்து அந்த ரேஷியோ பார்த்தலாம். இவனை வந்து ஆங்கிள் ஏன்னு சொல்லுவோம், இவனை ஆங்கிள் பி, இவனை ஆங்கிள் சின்னு சொல்லுவோம். நான் என்ன பண்றேன்னா பிஓ உனக்கு தெரியும். பிஓன்றது என்னது? ரேடியஸ். இது எப்படி ஃபுல்லா எழுத்து விட்டா டயாமீட்டர். கரெக்டா? ஸோ அப்போ இது ஒரு டயாமீட்டரா? இதோட லென்த் என்னது? பிடியோட லென்த் என்ன வரும்? இது வந்து ஆர்னா இது என்னவா இருக்கும்? 2R இருப்பாங்க. ஏன்னா டயாமீட்டர்ல இது ஒரு அக்யூட் ஆங்கிள்ல. சரியாடாமா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? சைன் ஏ வேணும். we need சைன் ஏ. ஸோ சைன் ஏக்கு என்ன பண்ணலாம்? அதுக்காக தான் நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை போட்டிருக்கேன். சரிடாமா? தட்ஸ் வை ஐ எம் பிளாட்டிங் ஒன் பெர்பெண்டிகுலர் லைன். ஆக்சுவலி இது வந்துட்டு கார்டோட தியரம். 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு தியரம் படிச்சிருக்கோம். என்ன தியரம் அப்படின்னா இவங்க பிசின்றது என்னது? ஒரு கார்டு. கரெக்டா? ஒரு கார்டால எவ்வளோ ட்ரையாங்கிளை ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, அந்த ட்ரையாங்கிள்ல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் ஈக்குவலா தான் இருப்பாங்க. இதை வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருக்கோம். 10th 9th படிச்சிருக்கீங்க. சரியா? ஸோ இப்போ இந்த கார்டால தான் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே இந்த கார்டால டிபிசிங்கிற ட்ரையாங்கிளும் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இங்க ஏ ஆங்கிள்னா இங்க டு ஏ ஆங்கிள் தான். சரியா? நான் வந்து பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணியிருக்கேன். இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணியிருக்கேன்.
ஐ நீடு சைன் ஏ, எனக்கு சைன் ஏ யாருன்னு வேணும். சரியா? ஸோ அப்போ சைன் ஏக்கு என்ன பண்ணுவீங்க? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். கரெக்ட்? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். சைன் ஏ என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் யாரு நம்மளுக்கு? பிசி. ஹைபாட்னஸ் யாரு நம்மளுக்கு? பிடி. பிடியோட லென்த் தான் 2r சொல்லி கொடுத்துருக்கேன். பிசின்றது என்னது? சி ஏவோட சைடுக்கு ஆப்போசிட் சைடு. ஏக்கு ஆப்போசிட் சைடுனா அவனை ஏன்னு தான் சொல்லுவோம். அப்போ அது ஏ. சரியா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஏ பை சைன் ஏவோட வேல்யூ என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 2r அப்படின்னு வந்திருக்கு. சரியா? இது எப்படி ஏக்கு மாத்தி போட்டோமோ அந்த மாதிரி பி இங்க வச்சு ஏ இங்க வச்சு இங்க சி போட்டீங்கன்னா இதே மாதிரி பிக்கும் வரும், இதே மாதிரி சிக்கும் வரும். கரெக்டா? புரிஞ்சுதாடா பசங்களா? சி நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன், அது அக்யூட்டா இருக்கிறதுனால நம்ம அக்யூட் ட்ரையாங்கிளுக்கு சொல்லியிருக்கோம். இதுவே ட்ரையாங்கிள்ல நிறைய டைப்ஸ் இருக்குல்ல, அக்யூட்டா தான் வரணும்னு அவசியம் இல்லை. அக்யூட் ஆங்கிளுக்கு இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஒத்துக்கிறீங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ட்ரையாங்கிளை கொஞ்சம் பெருசு பத்தி பார்ப்போமே. செமி சர்க்கிளுக்கும் மேல போச்சுன்னா உனக்கு அக்யூட் ஆங்கிள் வரும். கரெக்டா செமி சர்க்கிள்ல ஃபார்ம் ஆச்சுன்னா ரைட் ஆங்கிள் வரும், ரைட் ட்ரையாங்கிள் வருவாங்க. அதுக்கும் கம்மியா போச்சுன்னா உங்களுக்கு யாரு வருவாங்க? அப்யூஸ் ஆங்கிள் வருவாங்க. சரியாடாமா? ஸோ செமி சர்க்கிளுக்கு கரெக்டாடா இதை வச்சு, அதாவது டயாமீட்டரை வச்சு நீங்க ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா வருவான், இல்லைன்னா வரமாட்டான். ஓகேவா? ஸோ யா, திஸ் வில் பி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுல உனக்கு எந்த விதமான டவுட்டுமே வேண்டாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் சி. யூ நோ பிசி லென்த் இஸ் 2r, ஏன்னா இது டயாமீட்டர். இதுதான் ஓ. ஓகேவா? நம்மளுக்கு தேவை ஏ, சைன் ஏ வேணும் எனக்கு. அப்போ இங்க வந்து 90, லைக் ஐ வாண்ட் ஏ, ரைட்? அப்ப நான் என்ன பண்றேன்? இத வந்துட்டு அப்ப ரைட் ஆங்கிள் இது. ஒரே நிமிஷம்டா பசங்களா. சரி, அப்ப ஏ பை சைன் ஏ என்னன்னே கண்டுபிடிச்சேன். ஏன்னா இப்ப நம்மளுக்கு ஆங்கிள் என்னன்னு தெரியும்ல, 90 டிகிரி தெரியும்ல. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சைன் 90 டிகிரி, சைன் 90 டிகிரி என்னது? விச் இஸ் 1. ஸோ ஏன்றது யாரு? பிசி. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க தானே ஏ. இப்போ இந்த லென்த் தானே ஏ. ஸோ அப்போ அது யாரு? பிசி. பிசின்றது என்னது? பிசி பை 1. கரெக்டா? நம்ம பிசிங்கிறது 2r. அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? ஏ பை சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 2r. ரேஷியோ வந்திருக்குல்ல. இதே மாதிரி ட்ரையாங்கிளை மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா பிக்கும் வரும், சிக்கும் வரும். சரியா? ஸோ யூ வில் கெட் திஸ் ஆன்சர். அப்போ நம்மளுக்கு கரெக்டா வருதா? கரெக்டா வருது. ஓகே, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பி பை சைன் பி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? அண்ட் யூ ஷுட் நோ திஸ். இது 90 டிகிரி அப்படின்னா இங்க ரெண்டு ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்னவா தான் இருக்கணும்? ஏன்னா இவங்க இதோட லென்த் வந்துட்டு, ஆமா, இங்க ஒரு 90 டிகிரி வருவாங்க. சரிங்களா? and you know this length is equal. அப்ப இங்க 45 னா இங்கேயும் 45 தான். இது 45 டிகிரி தான், இதுவும் 45 டிகிரி தான். ஓகே, ஸோ அப்போ b by sin 45 டிகிரி. bன்றது யாரு? bன்றது ac-க்கு ஈக்குவல். this is r, this is r. இது r, இது rனா இது எவ்வளோடாமா? இது வந்துட்டு r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். You want BAC, right? So AC. You will get 2 root r அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ஹைபாட்னஸ் தேரம் யூஸ் பண்றோம். ஹைபாட்னஸ் தேரம் யூஸ் பண்ணீங்கன்னா இது r ஸ்கொயர், இது r ஸ்கொயர், 2r root rன்னு வரும். ஸோ அப்போ இது வந்து 2 root r, not 2 root r, r root 2ன்னு வரும்.
r√2 டிவைடட் பை இதோட வேல்யூ 1/√2. அப்போ இது மேல போச்சுன்னா 2rன்னு வருவான். ஸோ சைன் என்ன வந்திருக்கு 2rன்னு வந்திருக்கா? எஸ். சிக்கும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா? சாட்டிஸ்ஃபை ஆகுது. எல்லாத்துக்குமே நீங்க இப்படி கொண்டு வரலாம். சரிடாமா? ஸோ ஏன்னா நீங்க இப்படி லைன் போட்டீங்கன்னா இதுவும் 90 டிகிரி தான். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா மாறிடுவாங்க. அப்போ ஏஓபிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஓஏங்கிறது ரேடியஸ், ஓபிங்கிறது ரேடியஸ். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளா இருப்பான். அப்போ இது 45 டிகிரினா இவனும் 45 டிகிரி தான். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். சரியாடா பசங்களா? ஓகேடா. இப்போ அடுத்த கட்டம் செமி சர்க்கிளுக்கு உள்ள நான் ட்ரையாங்கிளை டிரா பண்ண ட்ரை பண்றேன். இங்கிட்டு இப்படி உள்ள சின்னதா இந்த கார்டுக்கு ஸ்மால் செக்மெண்ட்ல நான் ட்ரையாங்கிளை டிரா பண்ண ட்ரை பண்றேன்னா எனக்கு நிச்சயமா ஒரு அப்யூஸ் ஆங்கிள் கிடைப்பாங்க. பிசி and this is A, and okay, you know that. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? This is O. I'm going to extend it. நான் வந்து ODயை எக்ஸ்டெண்ட் பண்றேன். எனக்கு அப்பதான் 2r வருவான். அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்றது. சரியா? அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நம்ம பண்றது. ஓகே? ஆக்சுவலி இந்த ஒரு கார்டால தான் இந்த ட்ரையாங்கிளும் ஃபார்ம் ஆகுது, இந்த ட்ரையாங்கிளும் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இந்த ஆங்கிள் ஏன்னா அப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஒரே கார்டால தான் ஃபார்ம் ஆகுது. ஆனா ஆப்போசிட் செக்மெண்ட்ல இருக்காங்க. ஒரே செக்மெண்ட்ல இருந்தா அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஆப்போசிட் செக்மெண்ட்ல இருக்கான். ஒருத்தர் சின்னதுல இருக்கான், ஒருத்தர் மேஜர்ல இருக்கான், ஒருத்தர் மைனர்ல இருக்கான், ஒருத்தர் மேஜர்ல இருக்கான். அப்ப இவனை என்னன்னு சொல்லுவோம்? 180 மைனஸ் ஏன்னு சொல்லுவோம் அந்த ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ இவனுக்கு நீங்க சைன் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். சைன் 180 மைனஸ் ஏ யாருக்கு ஈக்குவல்? ஆப்போசிட் சைடு வந்து பிசிக்கு ஈக்குவல் அண்ட் ஹைபோட்டனஸ் வந்து பிடிடாமா. சரியா? 180 மைனஸ் ஏன்றது என்னது? சைன் ஏ தான், வேற யாரும் கிடையாது. சைன் 180 செகண்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவா தான் வருவாப்ல. பிசியோட லென்த் வந்துட்டு ஏ அண்ட் பிடியோட லென்த் வந்துட்டு 2r. அப்ப a by sin a is equal to 2r. இதுலயும் இந்த ரேஷியோ வந்துடுச்சா? எஸ். So similarly b by sin b is equal to 2r and c by sin c is equal to 2r. எப்படி பார்த்தாலும் சரி, ஒரு சர்க்கிள்குள்ள நீங்க எப்படிப்பட்ட ட்ரையாங்கிளை வரைஞ்சாலும் சரி, இந்த ரேஷியோ நம்மளுக்கு கிடைக்கும். இதத்தான் என்னன்னு சொல்லுவாங்க? சைன் லா அப்படின்னு சொல்றாங்க. கிளியராடா பசங்களா? ஸோ யாராவது இன்னும் எம்பிஎஸ்டிக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ரெஜிஸ்டர் இட். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு நீட் ஜெய் ஏதாவது ஒரு வழி நம்மளுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ ஒன்றை மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடாதுல்ல. வி நீட் அன் எக்ஸ்போஷர். அண்ட் அந்த எக்ஸ்போஷர் வந்து நிறையா கிரியேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதும் போது கிடைக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீ தான். ஹாவ் அ சான்ஸ். ஓகே, பை பை எவ்ரிவன். அண்ட் நெக்ஸ்ட் வேற ஏதாவது 5 மார்க்ஸ் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு கஷ்டமா இருக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.